விஜயோட ஸ்பீச் நேத்து எப்படி சார் பாக்குறீங்க? ஏன்னா மைக்க பிடிச்சாச்சு, கொளுத்தி விட்டுருமா அப்படின்னு சொன்னதுலருந்து பேசின விதம் எப்படி இருந்தது? மேடைக்கு மேடை அவரு மெருகேற்றிட்டே இருக்காரு தான் நம்ம அப்படிதான் பார்க்கணுமோ? இல்ல நேற்று பேசுனது கூட ஒரு ஜாலியான ஒரு விஜய நம்ம பார்க்க முடிஞ்சது. அங்கே டான்ஸ் ஆடுனது, அவர் பேசுனது. அந்த நடனத்த கூட எவ்வளவு விமர்சனம் சார். அவருக்கு ஆடத் தெரியல, அவரு வந்து இப்படி பண்றாரு. அவரு தான் தமிழ் இண்டஸ்ட்ரியில ஒரு முக்கியமான ஒரு டான்ஸராவும் விளங்கிட்டு இருக்காரு. எல்லாருக்கும் பிடிக்கும் அவரோட டான்ஸ் அப்படின்னா. சோ அதெல்லாம் இந்த விமர்சனமும் அங்க வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இல்ல அங்கே அந்த 3ஆம் ஆண்டு தொடக்க விழாங்கும்போது அங்கே ரொம்ப பேச வேணாங்கிற ஒரு நோக்கத்துல தான் நீங்க வேல்முருகன் பாடும்போது அந்த குழந்தைய கூப்பிட்டு வச்சு ஒரு ஜஸ்ட் கேஷுவலான ஒரு டான்ஸ் தான். இப்போ ஒரு அரசியல் கட்சி தலைவர்னு அப்படியே ரொம்ப குடூரமா, குடுமையா அப்படியே ரஃப் அண்ட் டஃப்பாக இருக்கிறதுக்கு நான் இப்போ தான் சொல்கிறேன் டிஜிட்டல் வேர்ல்டு சின்ன பசங்களுக்கு ட்ராவல் பண்ண மாதிரி வரணுங்க நோக்கத்தை நம்ம பார்க்க முடியுது. டான்ஸ் எல்லாம் அவரெல்லாம் அடிச்சுக்க முடியாதுங்க. ஓகே. நீங்கள் நாமெல்லாம் கிட்ட 7 8 படம் ஒர்க் பண்ணிருக்கேன். விஜய் நேரடியாக நான் பார்த்தவன், பேசினவன். இந்த மாதிரி என்டிடிவி எடுத்த மாதிரி நாங்கள் நிறைய இன்டர்வியூ 1 to 1 விஜய் எடுத்திருக்கேன். நான் புக்கில் நோட் பண்ணி நம்ம பிரசுரம் பண்ண விஷயங்கள்லாம் இருக்குது. ரிகல்ஸிலே பார்க்காத ஒரு ஹீரோங்க. நேராக ஒரு டான்ஸ் மாஸ்டர் கேட்பார், சார் இந்த ஸ்டெப்பு நீங்கள் ஆடி காமிங்கம்பார். சரி அவ்வளோ பெரிய லட்சக்கணக்கில் செட் போட்டிருக்கேன். டான்ஸ் மாஸ்டர் எதில் ஆடி காமிப்பார், பார்த்துட்டு டேக் போகலாம் பாரு சார், கொஞ்சம் ரிகல்ஸ் பாட்டு தேவையில்லை டேக் போடுவோம். ஓகே. சிங்கிள் டேக் ஓகே பண்ணுவாருங்க. நீங்கள் இதே நீங்கள் டான்ஸ் மாஸ்டர் அசோக்குமார்கிட்ட கேளுங்க, கல்யாண் மாஸ்டர் கேளுங்க, அவர் சொல்லுவார் விஜயோட என்ன டெத்துங்கிறது. ஃபைட் சுச்சுவேஷன் அதே மாதிரி தான் நீங்கள் சீன் அமைக்கும் போது. சிங்கிள் டேக் ஆர்டிஸ்ட் விஜய். ஸோ அப்படிப்பட்டவர் தான். இது சும்மா யதார்த்தமாக ஒரு டான்ஸ் ஆனது தான். பட் அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அவருடைய ஸ்பீச் பார்க்கும்போது ரொம்ப கேஷுவல் யதார்த்தமாக சில விஷயங்கள் தான் என்ன பேசினேன். வீட்டை விட்டு வெளில வா வா வரமாட்டேங்கிற விஜய்னு கேட்கும்போது ஒவ்வொரு விஜய் வந்தால் என்ன இனிமேல் பா விஜய் நீ வீட்டிலே வர வேணும்னு சொல்லுவாங்க. பட்டு நிறைய விஷயம் பார்க்கப்பட்டது ஒரு ஜாலியாக இருந்த ஒரு இதுதான். பட் இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் விஜய் இன்னும் கொஞ்சம் மக்களுடைய அந்த அது அன்றாட வாழ்க்கையில் நடக்குது சந்தர்ப்பங்கள் இதெல்லாம் இன்னும் கொஞ்சம் நோட் பண்ணி கொஞ்சம் பேசியிருந்தால் இன்னும் சிறப்பாக இருக்கும்னு தான் நான் நினைக்கிறேன்.